நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தது. நிகழ்தகவு. சாலையோரத்தில் கிடந்த 16 வயது சிறுவனின் சடலத்தின் பக்கத்தில் அமர்ந்து முதியவர் செய்த பயங்கரம். பொதுமக்கள் முன்னிலையில் சிறுவனின் தலை சதையை தின்று ரத்தத்தை குடித்த சைக்கோ. போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயற்சித்த முதியவரை சுற்றி வளைத்து பிடித்த பொதுமக்கள். 16 வயது சிறுவன் சைக்கோவிடம் சிக்கியது எப்படி? சைக்கோ முதியவரின் பின்னணி என்ன? நண்பகல் 1 மணி தாமோ பகுதியில் இருக்கக்கூடிய ரோட்ல பொதுமக்கள் தங்களோட பைக்ல போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சாலையோரத்துல ஒரு 16 வயசு சிறுவனை முதிய அரக்கன் ஒருத்தன் இரும்பு ராடாலேயே தலையில பல தடவை துடிக்க அடிச்சிருக்கான். இதுல சம்பவ இடத்திலேயே சிறுவன் உயிரை விட சிறுவனோட தலையிலிருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டே இருந்திருக்கு. அப்போ சிறுவனோட தலை சதையை கிழிச்ச அந்த கிழட்டு அரக்கன் அந்த சதையை சாப்பிட்டதா சொல்லப்படுது. அதோட விடாம சிறுவனோட தலையில வழிஞ்சுகிட்டு இருந்த ரத்தத்தையும் அவன் குடிச்சதாவும் சொல்லப்படுது. இத பார்த்து பதறி போன பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பொதுமக்களோட உதவியோட அந்த கிழவனை பிடிக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா கையில இருந்த ராட வச்சு எல்லாரையும் சரமாரியா தாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய வயல் பகுதிக்குள்ள ஓடி போயிருக்கான். அங்க அவனை சுத்தி வளைச்சு பிடிச்ச பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அடுத்து போலீசார் அந்த கிழவனை கூட்டிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் கொலை செஞ்சவன் யாரு, அவனோட நடுங்க வைக்கக்கூடிய பின்னணி என்னன்னு தெரிய வந்துச்சு. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சமன்னா கிராமத்தை சேர்ந்தவன் குட்டா பட்டேல். இவன் தன்னோட இளமை காலத்துல மனைவியோட சந்தோஷமா தான் இருந்திருக்கான். ஆனா அப்பப்ப சைக்கோவா மாறக்கூடிய குட்டா பட்டேல் அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட சண்டை போடுறது, ரோட்ல போறவங்க வரவங்க கூட எல்லாம் பிரச்சனை பண்றதுன்னு தொடர்ந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். கணவனோட செயலை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மனைவி தொடர்ந்து அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அடிக்கடி சைக்கோவாகக்கூடிய குட்டா பட்டேல் மனைவிய காரணமே இல்லாம கண்மூடித்தனமா அடிச்சு பல தடவை கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கான். இதனால கணவனுக்கு பயந்த மனைவி தன்னோட தாய் வீட்டுக்கே போயிட்டாங்க. அதுக்கடுத்து மனைவிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்த குட்டா பட்டேல் கொஞ்ச நாட்கள் மட்டும் அவங்க கூட நல்லபடியா வாழ்ந்திருக்கான். அடுத்து மறுபடியும் கணவன் மனைவிக்கு இடையில பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால கணவன் குட்டா பட்டேல் தன்னோட மனைவிய பயங்கரமான ஆயுதங்களால வெட்டி கொலை பண்ணிட்டான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு சடலத்து பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த குட்டா பட்டேல அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. அடுத்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் குட்டா பட்டேல் பெயில்ல வந்ததா சொல்லப்படுது. இதுக்கிடையில பாய் தூஜுங்கிற பண்டிகை அந்த பகுதியில கோலாகலமா நடந்திருக்கு. இந்த விழாவில் பங்கேற்க வர சொல்லி அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருத்தர் தன்னோட தம்பி பாரத் விஸ்வகர்மாவை கூப்பிட்டிருக்காங்க. பாரத்தும் அந்த பண்டிகையில பங்கேற்கிறதுக்காக பைக்ல அக்கா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. அப்போ நண்பகல் 1 மணி இருக்கும். அக்கா வீட்டை நெருங்கின நேரத்துல அவரை பின்தொடர்ந்து போன சைக்கோ குட்டா பட்டேல் இரும்பு ராடாலேயே தலையிலேயே பயங்கரமா அடிச்சிருக்கான். இதுல வலி தாங்க முடியாத பாரத் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்காரு. அவரோட தலையிலிருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்திருக்கு. ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராத அந்த சைக்கோ இரும்பு ராடால
பல தடவை தலையிலேயே ரத்தம் தெறிக்க தெறிக்க அடிச்சிருக்கான். இதுல பாரத் விஸ்வகர்மா சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாரு. அடுத்து சடலத்து பக்கத்தில் உட்கார்ந்த குடா பட்டேல் அந்த சிறுவனோட தலைச்சதைய பிச்சு தின்னிருக்கான். அடுத்து தலை வழியா வழிஞ்ச ரத்தத்தையும் குடிச்சிருக்கான். இத பார்த்து ரோட்ல போன பொதுமக்கள் ஒரு நிமிஷம் அரண்டு போய் நின்னு இருக்காங்க. அடுத்து பொதுமக்கள் உதவியோட அவனை கையும் களவுமா பிடிச்ச போலீஸ் குடா பட்டேல அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. குடா பட்டேல் ஒரு சைக்கோன்னு அந்த பகுதி மக்கள் சொன்னாலும் இந்த கொலை முன்பகையால நடந்ததா இல்ல மாந்திரிகம் மூட நம்பிக்கையால நடந்ததான்னு போலீசார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கால்வாயில் மிதந்து கொண்டிருந்த ஆண் சடலம். அழுகிய சடலத்தை பார்த்து கதி கலங்கி நின்ற பொதுமக்கள். கணவரை கொடூரமாக கொன்று சடலத்தை கோணிப்பையில் திணித்து வைத்த மனைவி. கட்டிய கணவனை மனைவியே துடிக்க கொலை செய்ததையே, கணவனை கொன்றுவிட்டு வீட்டிலேயே பதுங்கியிருந்த பெண்ணை போலீஸ் மடக்கி பிடித்தது எப்படி? கைது செய்யப்பட்ட பெண் போலீசிடம் சொன்ன வாக்குமூலம் என்ன? சென்னை அண்ணா நகர் ஈஸ்ட் ஓ பிளாக்ல 29வது தெருவில் உள்ள கழிவுநீர் கால்வாயில ஆணோட சடலம் ஒண்ணு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ துணியால சுத்தி வச்சு ஒரு ஆண் சடலம் கிடந்துச்சு. யாரோ கொடூரமா கொன்னு சடலத்தை கோணிப்பையில திணிச்சு கால்வாயில வீசி இருந்திருக்காங்க. முகம் அடையாளமே தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருந்ததுனால அந்த ஆண் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. சடலம் எப்படி கால்வாய்க்கு வந்துச்சு, அவரை எத்தனை நாளா காணோம், அவரை காணோன்னு வீட்டில் இருக்கிறவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு போலீஸுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துச்சு. அந்த நேரத்துல தான் சடலம் கிடந்த கால்வாய்க்கு பக்கத்து தெருவில் இருந்து ஒரு சிசிடிவி காட்சி போலீஸ் கையில சிக்கி இருக்கு. அந்த சிசிடிவியில 4ஆம் தேதி நைட்டு 11:30 மணி அளவுல ஒரு பெண் கோணிப்பைய கால்வாய் பக்கம் இழுத்துட்டு போன காட்சி பதிவாகி இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே பெண் கையில எதுவுமே இல்லாம விறுவிறுன்னு நடந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு உறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. அந்த சிசிடிவி காட்சிய துருப்பு சீட்டா வச்சு அந்த பெண்ணை பிடிச்சு விசாரணை பண்ணப்பதான் மர்ம முடிச்சுகள் அவிழ ஆரம்பிச்சிருக்கு. அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய சத்யா நகர் 7வது தெருவை சேர்ந்தவங்க அம்பிகா சந்தானம் தம்பதி. கூலி தொழிலாளியான சந்தானம் மது போதைக்கு அடிமையானவரு. தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவி அம்பிகா கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, செல்போனை எடுத்தாலே யார் கூட பேசுற, யாருக்கு மெசேஜ் பண்றேன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு சந்தானம். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போனா கூட கடையில யார் இருந்தா, யார் கூட எல்லாம் நீ பேசுனேன்னு 1000 கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. அம்பிகா மேல சந்தானத்துக்கு உள்ள சந்தேகத்தினால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மது போதையில மனைவி அம்பிகாவை பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காரு சந்தானம். தினமும் தனிமையில இருக்கணும்னு சொல்லி சந்தானம் கட்டாயப்படுத்தி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இதுக்கு அம்பிகா மறுப்பு தெரிவிச்சதுனால அவங்கள கட்டையால அடிச்சும் சிகரெட்டால சூடு வச்சும் சித்திரவதை பண்ண சந்தானம், உனக்கு வெளி ஆணோட உறவு இருக்கிறதுனால தான் என் கூட தனிமையில் இருக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி தகாத வார்த்தைகளால பேசி இருக்காரு. கணவன் மது போதையில தான் இப்படியெல்லாம் பேசுறாருன்னு அம்பிகா பொறுத்து போயிருக்காங்க. ஆனா சந்தானத்தோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போயிருக்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு சந்தானத்துக்கும் அம்பிகாவுக்கும் இடையில திரும்பவும் சண்டை வந்திருக்கு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி சந்தானம் மனைவிய சரமாரிய அடிச்சு டார்ச்சர் பண்ணி இருக்காரு. 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணி நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஆத்திரத்தோட உச்சிக்கே போன அம்பிகா மது போதையில் இருந்த கணவன் சந்தானத்தை கீழே தள்ளி கத்தியால சகட்டு மேனிக்கு குத்தி கிழிச்சிருக்காங்க. அதுல சந்தானம் சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாரு.
ஆத்திரத்துல கோபத்துல கொலை செஞ்சிட்டமேன்னு நினைச்சு பயந்த அம்பிகா சடலத்தை அப்புறப்படுத்த திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக வீட்டில் இருந்த கோணி பையில கணவனோட சடலத்தை போட்டு அந்த பைய நைட்டோட நைட்டா 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கால்வாயில வீசிட்டு வழக்கம் போல தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அம்பிகா. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வரவே கணவனை கொலை செஞ்ச அம்பிகா மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த கணவன் அடர்ந்த காட்டு பகுதிக்குள் கிடந்த மனித மண்டை ஓடு மற்றும் முதுகுத்தண்டு, எலும்புக்கூடு அருகே பாதி எரிந்த நிலையில் கிடந்த துணிகள் மற்றும் காலணியை வைத்து கொலையானவரை அடையாளம் கண்ட போலீஸ் செல்போனில் கடைசியாக வந்திருந்த கால் லிஸ்டை வைத்து கொலையாளியையும் தட்டி தூக்கிய காவலர்கள். இளம் பெண்ணை கொலை செய்த கொடூரன் யார்? கொலைக்கான காரணம் என்ன? பிப்ரவரி 19ஆம் தேதி வேலை விஷயமா வெளியே போன தன்னோட மனைவி ரொம்ப நேரமா வீட்டுக்கு திரும்ப வரலைன்னு அவங்களோட கணவர் சந்தோஷ் மிஸ்ரா பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாரு. அந்த புகாரை வாங்கின போலீஸ் அஞ்சலி மிஸ்ராவை பல இடங்களை தேடினாங்க. ஆனா எங்க தேடியும் அவங்கள காணல. அஞ்சலியோட உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு எல்லா இடங்களையும் போய் பார்த்திருக்காங்க. ஆனா அஞ்சலிய பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இப்படியே 14 நாட்கள் போயிருச்சு. இதுக்கிடையில போலீஸுக்கு போன் ஒன்று வந்திருக்கு. அப்போ எதிர்முனையில பேசின ஒருத்தர், சார் இங்குள்ள காட்டுப்பகுதியில மனித மண்டை ஓடும் முதுகுத்தண்டும் கிடக்குதுன்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் எலும்புக்கூடு கிடந்த இடத்தை பார்வையிட்டாங்க. அப்போ எலும்புக்கூடு கிடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல ஒரு பொண்ணோட துணி பாதி எரிஞ்ச நிலைமையிலையும் ஒரு காலணியும் கிடந்திருக்கு. அதை வச்சு உயிரிழந்தது ஒரு பெண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வேற ஏதாவது தடயங்கள் அங்க கிடைக்குமான்னு தேடி இருக்காங்க. அடுத்து உயிரிழந்தது அஞ்சலியா இருக்குமோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அவங்க கணவரை நேர்ல கூப்பிட்டு அந்த பாதி எரிஞ்ச துணிகளையும் காலணியவும் அடையாளம் காட்டியிருக்காங்க. அதுல தான் உயிரிழந்தது அஞ்சலி மிஸ்ரான்னு தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து அஞ்சலியோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் அதை செக் பண்ணி இருக்காங்க. அந்த நம்பருக்கு யார்கிட்ட இருந்து கடைசியா போன் கால் வந்திருக்கு, யார் அடிக்கடி கால் பண்ணி இருக்காங்கன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்ப லாஸ்ட் கால் லிஸ்ட்ல சூரஜ் மிஸ்ராங்க கூடிய இளைஞரோட பேரு காட்டி இருக்கு. அதை வச்சு சூரஜோட வீட்டுக்கு போன போலீஸ் வீட்டில் பதுங்கி இருந்த இளைஞர் சூரஜை பிடிச்சு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுல தான் இந்த கொலைக்கான முழு பின்னணியும் ஒன்னா வெளியே வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஃபதேபூர் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ் மிஸ்ரா. இவருக்கு திருமணமாகி அஞ்சலி மிஸ்ரான்னு ஒரு மனைவியும் பசங்களும் இருக்காங்க. அஞ்சலி மிஸ்ரா விவசாய சங்க தலைவராகவும் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. சந்தோஷ் மிஸ்ராவோட குடும்ப வாழ்க்கை ஆரம்பத்துல நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கிடையில அஞ்சலி மிஸ்ராவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சூரஜ் மிஸ்ரா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டும் இருந்திருக்காங்க. சூரஜ் மிஸ்ரா ஓரளவுக்கு வசதியானவர்னு சொல்லப்படுது. அதனால காதலி அஞ்சலி கேட்கிறப்பெல்லாம் அடிக்கடி பணத்தை வாரி இறைச்சிருக்காரு சூரஜ். இந்த நிலைமையில சூரஜுக்கு பண தேவை ஏற்பட்டிருக்கு. அப்போ அஞ்சலிக்கு போன் பண்ண அந்த இளைஞர் சூரஜ், எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, அதனால நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை கொஞ்சம் திருப்பி கொடுன்னு கேட்டிருக்கார். ஆனா அதுக்கு அஞ்சலி எந்த பதிலும் சொல்லாம போனை கட் பண்ணிட்டாங்க. இதனால 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து 2 பேரும் பேச்சுவார்த்தையவும் ஸ்டாப் பண்ணி இருக்காங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு மறுபடியும் சூரஜுக்கு போன் பண்ண அஞ்சலி, இனிமே மாசம் எனக்கு ஒரு அமௌண்ட் நீ கொடுத்தரணும், அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எடுத்த போட்டோவை வச்சு நீ என்ன காதலிச்சு ஏமாத்திட்டேன்னு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு மிரட்டி இருக்காங்க. இதனால பயந்து போன சூரஜ் காதலி மேல கொலை வெறியில இருந்திருக்கார். அதே மாதிரி அஞ்சலியை கொலை பண்ணவும் முடிவு பண்ணியிருக்கார். சம்பவத்தன்னைக்கு அஞ்சலிக்கு போன் பண்ண சூரஜ்
நீ கேட்குற பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்லி அவங்கள பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ திடீர்னு 2 பேருக்கு இடையிலையும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அஞ்சலிய சரமாரியா தாக்குன சூரஜ் அவங்கள கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா கணவன் கொடுத்த புகாரை வச்சு கிட்டத்தட்ட 14 நாட்கள் கழிச்சு அஞ்சலியை எலும்பு கூடா மீட்ட போலீசார் தலைமறைவா இருந்த கொலையாளி சூரஜ் மிஸ்ராவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. மாமியாருக்கு போன் செய்து வீட்டிற்கு வருமாறு கூறிய மருமகன் வீட்டின் சோஃபாவில் சடலமாக கிடந்த மகளை பறிகொடுத்துவிட்டு கதறி துடித்த குடும்பத்தினர். கர்ப்பிணி பெண்ணின் மரணம் தற்கொலையா அல்லது கொலையா? பல லட்சம் ரூபாயை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் செய்த கணவன் சிக்கினானா? நடந்தது என்ன? வழக்கம் போல வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மஞ்சு தேவிக்கு அவங்க மருமகன் மார்க்கண்டே கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. திடீர்னு மருமகன் எதுக்கு கால் பண்றாருங்கிற சந்தேகத்தோடவே போன் கால் அட்டன் பண்ணியிருக்காங்க மஞ்சு தேவி. அப்போ உங்க மகளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு, கொஞ்சம் வேகமா உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு மருமகன் மார்க்கண்டே. உடனே மஞ்சு தேவியும் பதறி அடிச்சுக்கிட்டு மகளை பார்க்க போயிருக்காங்க. ஆனா மருமகனோட வீட்டுல உள்ள சோஃபால மகள் சோனம் சடலமா கிடந்ததை பார்த்து நொறுங்கி போயிட்டாங்க மஞ்சு தேவி. அதுக்கப்புறம் என் மகளுக்கு என்னாச்சு, எல்லாரும் சேர்ந்து அவளை கொன்னுட்டீங்களான்னு கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. அப்போ அங்க இருந்தவங்க, நாங்க யாரும் எதுவும் பண்ணல, உங்க மகளே தான் தூக்குல தொங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சர்வசாதாரணமா சொல்லி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சோனத்தோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் உயிரிழந்த சோனத்தோட அம்மா கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் கல்யாணமானதுல இருந்தே சோனம் பட்ட கஷ்டங்களை பத்தி போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பைரியா பகுதியைச் சேர்ந்த மார்க்கண்டேக்கும் சோனத்துக்கும் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. கல்யாணத்தப்போ மார்க்கண்டேவோட பெற்றோர் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், தங்க நகை, அதுபோக வீட்டுக்கு தேவையான சோஃபா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் வரதட்சணையா கொடுக்கணும்னு மணமகள் பெற்றோருக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க. மகளோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு நினைச்ச பெற்றோர் கடனை வாங்கியும் இருக்கிற நகைகளை எல்லாம் வித்தும் மார்க்கண்டே வீட்டுல கேட்ட வரதட்சணைகளை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல லட்சங்கள் செலவு பண்ணி கல்யாணத்தையும் நடத்தி இருக்காங்க. சோனத்தோட கல்யாணத்துக்காக அவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணி நடந்த கல்யாணம் சோனத்துக்கு ஒரு துளி கூட சந்தோஷத்தை கொடுக்கல. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே மார்க்கண்டேவும் அவரோட அம்மா அப்பாவும் சேர்ந்து சோனத்துக்கிட்ட கூடுதல் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என் கல்யாணத்துக்காக எங்க வீட்டில இருந்து ஏற்கனவே ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காங்க, இனிமேலும் அவங்களை என்னால கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சோனம் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு ஏன் டார்ச்சர் பண்றீங்கன்னு கேட்டு கணவர்கிட்டையும் மாமனார் மாமியார் கிட்டையும் சோனம் கோவப்பட்டிருக்காங்க. அப்போ மார்க்கண்டே மனைவிய சரமாரியா தாக்கி சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது. இதுக்கு இடையில கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கண்டே தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணியிருக்காரு. வேலையை விட்டுட்டு பொழப்புக்கு என்ன பண்ண போறீங்கன்னு மனைவி சோனம் கேட்டதுக்கு, சொந்தமா ஹோட்டல் வைக்க போறேன், பிசினஸுக்காக எனக்கு பணம் வேணும், உங்க அம்மா வீட்டுல இருந்து போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி மிரட்டி இருக்காரு மார்க்கண்டே. பணம் கேட்டு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்த விஷயம் சோனத்தோட பெற்றோருக்கு தெரிஞ்சு போச்சு. மகளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமேன்றதுக்காக சோனத்தோட பெற்றோர் 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி மார்க்கண்டே கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த பணத்தை வச்சு மார்க்கண்டே ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா பிசினஸை டெவலப் பண்றதுக்கு கூட கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டு மறுபடியும் மனைவியை டார்ச்சர் பண்ணியிருக்காரு மார்க்கண்டே.
கணவனோட கொடுமை தாங்க முடியாம சோனம் பெற்றோர் வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்போ மார்க்கண்டேவோட பெற்றோரும் சொந்தக்காரங்களும் தான் சோனத்தை சமாதானப்படுத்தி கணவன் மனைவிய சேர்த்து வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல சோனம் கர்ப்பமாயிருக்காங்க. 1.5 மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம மார்க்கண்டேவும் அவரோட பெற்றோரும் சேர்ந்து மறுபடியும் பணம் கேட்டு சோனத்துக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் மார்க்கண்டேவோட மனைவி சோனம் தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு ஓடி வந்த பொண்ணோட தாய் மஞ்சு தேவி தன்னோட மகள் மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் மார்க்கண்டேவை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரோட அம்மா அப்பா மேலையும் வழக்கு பதிவு பண்ணி அவங்களையும் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.